உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிடுங்க. நான் சாகுற வரைக்கும் என் அக்கா எனக்கு வேணும். என் அக்கா இல்லாம என்னால இருக்க முடியாது. அவன் என் மேல இருக்க பாசத்தால தானே மன்னிப்பு கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏன் இங்க யாருமே தப்பு பண்ணதே இல்லையா? பண்ண தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கறவன மன்னிச்சாதான் என்ன? என் தம்பி என்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறதுனால உங்களுக்குலாம் அப்படி என்னதான் கிடைச்சிட போகுது? கல்யாணி, உன் தம்பி அவங்க இருந்து பிரிக்கணும்னு நினைப்பெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அவன் பண்ணது பெரிய தப்பு. ஆமா மாமா, நான் பண்ணது பெரிய தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த மாதிரி தப்பெல்லாம் இனிமே என் வாழ்க்கையில நான் பண்ணவே மாட்டேன். நான் உங்க காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா. மன்னிச்சிடுங்க. கால் எல்லாம் விடாத மாமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மாமா. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதான் இவ்ளோ கெஞ்சுறானே, அத பார்த்து உங்களுக்கு இறக்கமே வரலையா? இத பாரு, உனக்காக நான் இவனை மன்னிக்கிறேன். ஆனா இன்னொரு வாட்டி இவனால இந்த குடும்பத்துக்குள்ள எந்த தப்பு நடக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு, அதுக்கப்புறம் இவனுக்கு மன்னிப்பே கிடையாது. இனிமே யாரும் இதை பத்தி எதுவும் பேச வேணாம், போங்க. கிளவி, கல்ல தூக்கி மண்டையில போடுவேன் நான் சொல்ற. உண்மையிலேயே உன் தலையில கல்ல தூக்கி போடுறேன் பாரு. டேய், அதான் தோற மன்னிச்சிட்டார்ல, இன்னுமே எங்கேயே நின்னுட்டு இருக்க? உள்ள வா. அக்கா, எதுக்கா இப்படி ஒரு நாடகத்தை பண்ண சொன்ன? எல்லாம் ஒரு காரணமாதான். உள்ள வா சொல்றேன். என்னடி பண்ணிட்டு இருக்க? இன்டர்வியூக்கு போக தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்டி, நான் தான் உன்னை போக வேண்டாம்னு சொல்லிட்டு போனேன்ல, அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? அம்மா, புரியாம பேசாதம்மா. எனக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய கம்பெனில இருந்து, அதுவும் நல்ல போஸ்டிங்க்கு. என்னையே நீ கோமாளியாக்கிட்டல. நந்தினி பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும். அவ எங்க? அவ ஆளைய காணோம். 4 எழுத்து படிச்சுட்டோங்கிற திமிர்ல இருக்கியா நீ? அதென்ன நான் சொல்ல சொல்ல கேட்காம உன் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்க? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நந்தினி. நாளைக்கு நீ இன்டர்வியூக்கு போயிட்டீனா என் அண்ணன் குடும்பம், என் தங்கச்சி குடும்பம் அங்க வந்து நிக்கும் போது என் பொண்ணு வீட்டுல இல்லன்னு சொல்லி என்ன அசிங்கப்பட சொல்றியா? அம்மா, அதெல்லாம் என்னால முடியாதுரி. நீ எங்கேயும் போக கூடாது, வீட்லயே இரு. அம்மா, ஐயோ இல்ல, நான் போயே ஆகணும். அதெல்லாம் முடியாது, நான் சொல்றதுதான். பா, பாப்பா கரிகாலா, எப்போ வந்த? இப்பதான் அத்தை. உட்காருப்பா. நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம் அத்தை, இருக்கட்டும், பரவாயில்ல. இருப்பா, காபி போட்டு எடுத்துட்டு வரேன். மாமா ப்ளீஸ் மா. ஏய், நான் இன்டர்வியூக்கு போயே ஆகணுமா? நான் தான் வேணான்னு சொல்றேன்லடி. அத்தை, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? என்ன பிரச்சனை? அதை ஏன்பா கேக்குற? நாளைக்கு பூ வைக்கிற சடங்கு இருக்குல்ல, இவ என்னடான்னா நாளைக்கு ஏதோ இன்டர்வியூ இருக்கு, அதுக்கு போயே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காப்பா. மா ப்ளீஸ் மா, இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எப்பவாவது தாமா கிடைக்கும். திரும்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு இன்டர்வியூ எனக்கு வரும்னு சொல்லவே முடியாது. அத்தை, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கரிகாலா? நந்தினி எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க? அவ படிச்ச ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு தானே. இப்ப நீங்களே வேலைக்கு போக வேணாம்னு சொன்னா எப்படி அத்தை? அப்பா, நான் அவளை வேலைக்கே போவேனான்னு சொல்லலப்பா. நாளைக்கு பூ வைக்கிற விசேஷத்தை வச்சுக்கிட்டு போகாதன்னு தான் சொல்றேன். மா, ஏய் நீ சும்மா ரெடி. அத்தை, அதான் நந்தினி சொல்லுதுல, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எப்போவாது தான் வரும்னு. அப்ப வரும்போது தானே போக முடியும். நல்லா சொல்லு. அத்தை, அடுத்த வாட்டி இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன பண்றது? வீட்ல உட்காந்து மாவு அரைக்க வேண்டியதுதான். என்னடி? பூ வைக்கிறது முக்கியமா இல்ல வேலை முக்கியமான்னு கேட்டா எனக்கு வேலை தான் முக்கியம்னு படுது அத்தை. கரெக்ட். என்ன கரிகாலா, நீயே இப்படி சொன்னா எப்படி? அட ஆமா அத்தை, அன்னைக்கு வட்டிக்காரங்கிட்ட நாம என்ன எழுதி கொடுத்தோம்? நந்தினி வேலைக்கு போய் அந்த கடனெல்லாம் அடைச்சிருவான் தானே எழுதி கொடுத்தோம். அப்ப நந்தினி வேலைக்கு போனாதானே அந்த கடனை அடைக்க முடியும். இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல அத்தை. இதுல கிடைக்கிற வேலையை வேணான்னு சொன்னா எப்படி? அப்பா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா நாளைக்கு பூ வைக்கிற விசேஷத்துக்கு இவ இல்லாம எப்படிப்பா?
இப்ப இதான உங்க பிரச்சனை? சரி, நாளைக்கு பூ முடிக்கிற சடங்கு எப்ப? என்ன காலையில 10ல இருந்து 11:30 மணிக்குள்ள சொல்லிருக்காங்க. ம், உனக்கு எப்ப இன்டர்வியூ? 9 மணிக்கு எங்க? என் காலேஜ்ல. இங்க இருந்து உங்க காலேஜுக்கு போயிட்டு வர 1 மணி நேரம் ஆகுமா? ஆ, ஆமா. போக வர 1 மணி நேரம், இன்டர்வியூக்கு ஒரு 1/2 மணி நேரம். அப்புறம் என்ன, இன்டர்வியூ முடிச்சுட்டு பூ முடிக்கிற சடங்கு வந்துடலாமே. அது எப்படிப்பா சரியா வரும்? விசேஷத்து அன்னைக்கு பொண்ணு வெளியே போயிட்டு வர்றத யாருப்பா ஒத்துக்குவாங்க? சரிதாத்த, சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க தான். நீங்க சொல்றது எவ்வளவு சரியோ அதை விட நந்தினி சொல்றது ரொம்ப சரி. ம், ஏன்னா அவ இந்த வேலைக்காக தானே இம்புட்டு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா. அப்பா புரியுதுப்பா, ஆனா சூழ்நிலை இப்படி இருக்கே, நான் என்ன பண்றது? அத்த, நீங்களும் அவளை பாவம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கீங்க. அந்த கஷ்டம் எல்லாம் வீணா போயிடக்கூடாதுல்ல. ஆமாமா, படிச்சதெல்லாம் வீணா போயிடுமா. கரிகாலன் சொல்றத கேளுமா, ப்ளீஸ்மா. அத்த, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு நந்தினி இன்டர்வியூ போற விஷயத்த யாருகிட்டயும் சொல்ல வேணாம். அது எப்படிப்பா? அத்த, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நானே நாளை காலையில வந்து யாருக்கும் தெரியாம நந்தினி இன்டர்வியூ கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வந்து விட்டுறேன். வேணாம் கரிகாலா, எதுக்கு இந்த தேவையில்லாத விஷப்பரிச்சையெல்லாம்? சும்மாவே இவங்க சித்தப்பா இந்த குடும்பத்து மேலயும் நந்தினி மேலயும் ஏதாவது ஒரு பழிய போடுறதுக்கே வழியை தேடிட்டு இருப்பாரு. இந்த விஷயம் மட்டும் அவர் காதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்க, பிரச்சனை இன்னும் ரொம்ப பெருசாக்கி விட்டுருவாரு. என்னால என் அண்ணனுங்களுக்கு என்னைக்கும் எந்த அவமானமும் வரக்கூடாதுப்பா. அத்த, அந்த வட்டிக்காரங்கிட்ட செக்க கொடுக்காம நான் வேலைக்கு போய் அந்த கடன் அடைக்கிறேன்னு நந்தினி சொன்னதை கேட்டு எங்க அப்பா, அதான் உங்க அண்ணன், நந்தினிய எவ்வளவு பெருமையா பார்த்தாரு தெரியுமா? கேட்டியா? ம், நான் வேலைக்கு போய் அந்த கடன் அடைக்கிறேன்னு சொன்னா பாரு என் மருமக, அவ என் மருமகன் நிரூபிச்சிட்டான்னு என்கிட்ட திரும்ப திரும்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பெருமையோடையும் சந்தோஷத்தோடையும் உங்க அண்ணன் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நந்தினி இந்த வேலைக்கு போட்டும். மா, ப்ளீஸ்மா, ஒத்துக்கோமா. அத்த, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. யாருக்கும் தெரியாம நந்தினியை கூட்டிட்டு வந்து வர்றது என்னோட பொறுப்பு. என்ன நம்புங்க. நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மா, ப்ளீஸ்மா, ஒத்துக்கோமா. ம், ம். அத்த, சரின்னு சொல்லுங்க அத்த, பாவம் அத்த. சரிப்பா. அத்தை சரின்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு நேரத்துக்கு ரெடியாரு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கரிகாலா. ஏய் லூசு, என்ன கண்ணாலாம் கலங்கிட்டு இருக்க? தேங்க்ஸ் எல்லாம் வர சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அத்தை, நான் வரேன் அத்தை. சரிப்பா. ம்? ம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.